ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெனால்ட் கைகருடைய டெஸ்ட் ரைட் ரிவ்யூ. அண்ட் நான் ஏற்கனவே இந்த வண்டியுடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவும் பண்ணிட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் மேலே ஐ பட்டனில் வரும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வண்டியுடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் ரைட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களே? அப்போ சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெனால்ட் கைகர். இது ஒரு சப் 4 மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவி கார். அண்ட் இந்த காருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நிசான் மேக்னெட். ஸோ நிசான் மேக்னெட் வர்சஸ் ரெனால்ட் கைகர், இப்படி தான் கைஸ் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரெண்டு கார்களுடைய பிளாட்ஃபார்மும் பார்த்தீங்கன்னாக்கா சேம் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதுவும் 4 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் இதுவும் 4 ஸ்டார் ரேட்டிங். ஸோ இந்த ரெண்டு கார்களில் எந்த கார் நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு அது உங்களுடைய விருப்பம் கைஸ். அண்ட் ரொம்பவும் கன்ஃபியூஷனாக இருந்தால் போயிட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்க ரெண்டு கார்கள்லையும். அப்போதான் உங்களுக்கு எந்த கார் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு தெரிய வரும். ஓகே கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாகவே 3 கார் தான் டிரைவ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று ஆம்னி, இன்னொன்று மஹிந்திரா ஸ்கார்பியோ அண்ட் மூணாவது ரெனால்ட் ட்ரைபர். ஸோ இந்த 3 கார்களை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கார் ஓட்டி இருக்கிறனாக்கா அது இந்த ரெனால்ட் கைகர். இதுக்கு முன்னாடி நான் ரெனால்ட் கைகர் ஓட்டினதே இல்லை கைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய லைஃப் டைமில் நான் ஓட்டி இருக்கிறேன். ஸோ அப்படி நான் டிரைவ் பண்ணும்போது ஆஸ் எ யூடியூபராக நான் அங்கே பேசல. ஒரு கஸ்டமர் எப்படி டெஸ்ட் டிரைவை புக் பண்ணி நம்ம ஒரு காரை புதுசாக ஓட்டும் பொழுது என்ன ஃபீலிங், அதாவது என்ன எக்ஸ்பிரஷன் பண்றோம்னு இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கிறேன். அதாவது என்னுடைய எக்ஸ்பிரஷன், என்னுடைய ஃபீலிங்கை நான் அப்படியே இந்த வீடியோல காட்டியிருக்கிறேன் கைஸ். அண்ட் இந்த டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்ல இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த வண்டியோடைய பேஸ் மாடல்ல இருந்து டாப் மாடல் வரைக்கும் 3 டிரைவிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல், ஸ்போர்ட் அண்ட் ஈகோ. ஸோ இந்த 3 டிரைவிங் மோட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிரைவிங் எந்தூசியாஸ்டிக்கை தூண்டும். அதாவது நீங்க நார்மல் மோட்டை செலக்ட் பண்ணிட்டு டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு டீசென்டான பவரும் அண்ட் ஒரு டீசென்டான மைலேஜும் கிடைக்கும். ஆனா இதுவே நீங்க ஈகோ மோடுக்கு மாத்தி டிரைவ் பண்ணா அப்போ நீங்க என்னதான் ஆக்சிலரேட் பண்ணாலும் வண்டி பிக்கப் ஆகாது. ஏன்னாக்கா இந்த ஈகோ மோட் இன்ஜினுடைய பவரை ரொம்பவும் குறைச்சிட்டு மைலேஜை அதிகப்படுத்தும். அண்ட் நீங்க இந்த வண்டியில இருக்கிற ஸ்போர்ட் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வண்டி சும்மா ராக்கெட் மாதிரி பறக்கும். நீங்க ஜஸ்ட் ஸ்லைட்டா ஆக்சிலரேட் பண்ணாலே போதும், வண்டியோடைய பிக்கப் ரொம்பவும் சடனா இருக்கும். அண்ட் இந்த காரை ஓட்டுறதுக்கான ஆர்வத்தை ரொம்பவும் தூண்டும். அண்ட் கைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்னி, ஸ்கார்பியோ அண்ட் டிரைவர் இந்த 3 கார்களை தான் நான் அதிகமாக ஓட்டி இருக்கிறேன். இந்த 3த்துல அதிகமா ஓட்டின கார் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது ரெனால்ட் ட்ரைபர். ஸோ ரெனால்ட் ட்ரைபர் பத்தி உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு பவர் கொடுக்கும், எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் பண்ணா பிக்கப் தரும்னு ரெனால்ட் ட்ரைபர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெனால்ட் ட்ரைபர் ஓட்டி திடீர்னு இந்த ரெனால்ட் கைகர் ஓட்டும் பொழுது ரொம்பவும் மஜாவா இருந்துச்சு. அதாவது டிரைவிங் ரொம்பவும் உற்சாகமாக இருந்தது. ஸோ இந்த காரை வாங்கலாமான்னு என்ன கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக வாங்கலாம். நிசான் மேக்னெட்டும் நல்ல வண்டி தான் அண்ட் அதே மாதிரி ரெனால்ட் கைகரும் நல்ல வண்டி தான். ஆனா நிசான் மேக்னெட்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டீலர்ஷிப் குறைவு அண்ட் அதே மாதிரி சர்வீஸ் சென்டரும் ரொம்ப குறைவு. ஆனா ரெனால்ட்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் ஆல் ஓவர் இந்தியால இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் டிரைவ்ல என்னுடைய ஃபீலிங்ஸை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் அப்படியே வெளிப்படுத்திருக்கிறேன் கைஸ். ஆஸ் எ கஸ்டமரா நான் இந்த காரை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும் பொழுது என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீல் தான் நான் இதுல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே புரியும் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ப்ளீஸ் ஹெட்செட் போட்டுக்கோங்க. லோ பவர் ஆயிடுச்சு சார். இது வண்டி எடுத்தோன்னே ஒரு பவர் ஃபீல் வருது. நார்மல் டர்போ இன்ஜின் போது உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியும் சார். இப்போ இது பார்த்தீங்கன்னா சார், இப்போ நீங்கள் ஓட்டுறது நார்மல் மோடில் ஓட்டுறீங்க. இதே பயங்கரமாக இருக்குது சார். இல்லை அப்படியே வாங்க சொல்கிறேன். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நார்மலாக கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது பவர் இது லேக் ஆகுது, ஃபீல் ஆகுது. இது ஈகோ மோடு அப்படியே லேக் ஆகி பொறுமையாக போகும். நீங்கள் எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் அது போகிற வேகத்துக்கு தான் நம்ம போக முடியும். ஸோ இப்போ அப்படி
ஃபீல் ஆகுது சார். பவர் ஏறுற மாதிரி இருக்கு. சொல்லலைங்க, இது ஸ்போர்ட்ஸ் மோடு. இது உங்களுக்கு உடனே சர்ன்னு போகும். இந்த டிரைவர் ஓட்டிட்டு இது ஓட்டும் போது ராக்கெட் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு அதுக்காக தான் சொன்னேன். நான் சொல்றதோட நீங்க ஓட்டி பார்த்தா தான் சொன்ன ஃபீல் தெரியும் அப்படின்னு சொன்னதுதான். இது நீங்க லைட் டைம் அடிச்சாலே உங்களுக்கு 100 ரீச் ஆயிடுது. இதுல உங்களுக்கு அந்த 100 ரீச் ஆகுது வந்து பெருசா தெரியாது நமக்கு. ஆனா ஒரு 50ல போற மாதிரி தான் தெரியும், 100 போயிட்டே இருக்கும். ஆனா ஃபீலிங் அந்த மாதிரி. இப்ப 65 போயின்னு இருக்கு. 65 ஆனா தெரியல, ஏதோ ஒரு 40ல போற மாதிரி இருக்கு. அவருக்கும் சரி, அவர் கொடுக்கறதே தெரியாது. 70 போறாரு, அவருக்கு அந்த ஃபீலே தெரியும். பெரிய அந்த அதிகமான ஸ்பீட்ல போற இதுவே வராது. ஏன்னா லைட்டா பஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதுவே பாத்தீங்கன்னா இப்ப நான் ஈக்கோ மோடு போடுறேன் சார். இப்ப நீங்க என்னதான் பிரஸ் பண்ணாலும் ஆவரேஜ் ஸ்பீட்ல தான் போகும். இப்ப நீங்க ஃபுல்லா கூட பிரஸ் பண்ணி பாருங்க, பிரஸ் கொடுத்து பாருங்க. அதுதான் சார் சொல்றேன், ஏறாது. அது கொஞ்சமா தான் போகும். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காம வந்திருக்காது. இப்ப நார்மல். இது நீங்க நம்ம வண்டி ஓட்டுறது, எல்லா வண்டியும் ஓட்டுறது இந்த ஸ்பீட்ல வரும். இது உங்களுக்கு நார்மலா தெரியும். நார்மல் இது. இந்த டர்போ ஃபீல் எந்த ஆர்பிஎம் சார்? 80க்கு மேல போனோடனே உங்களுக்கு டர்போ மோட் ஆயிடும் சார். 80க்கு மேல போகும்போது உங்களுக்கு டர்போ இதெல்லாம் போகும். ஸ்டீரிங் கூட நல்லா இருக்கு. சின்னதா ரொம்ப தான் சார். சடனா பிரஸ் பண்ணாலும் மேல புல் பண்ணுது. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு 50ல 60ல போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே தெரியுமா சார்? இப்போ உங்களுக்கு அந்த வண்டிக்கான ஸ்பீடு, இந்த வண்டிக்கான ஒரு இது உங்களுக்கு தெரியும். சஸ்பென்ஸ் உங்களுக்கு அந்த பிக்கப் எல்லாமே எப்படி சார் இருக்கு சார்? வண்டி நல்லா இருக்கு சார், செம்மையா இருக்கு. மேக்னெட்டை விட இது போகலாம். அதுதான் சார் சொல்றேன். அது மேக்னெட் வந்து எதுக்காக போறாங்கன்னா, எல்லாரும் மித்த வண்டி வச்சிருக்காங்க, புதுசா எடுக்கணும்னு ஒரு சில எடுப்பாங்க சார். அந்த மாதிரி எடுக்கிறவங்க தான் சார் அது. இதுக்கும் சர்வீஸ் அங்கே இருக்கா சார்? டிரைவருக்கு? ஆமாம் சார், எல்லாமே ஒரே இதுதான் சார். அது எப்படின்னா சார், அந்த வண்டி டிரைவரு ஸ்மூத்தாக போவேன், அவ்வளோதான். ஸ்பீட் எடுக்கவே மாட்டேன். கரெக்டாக சார். நம்ம இதுலேயே இப்போ உங்களுக்கு அந்த டிரைவர் ஓடுற ஃபீல்ட்லேயே இருக்கும். நார்மல் மோடில் போடும்போது இது அதாவது சார், இது கிளச் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே, அந்த கிளச் பாயிண்ட்லேயே வண்டியோடைய பிக்கப் நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. அது ஸ்டார்டிங்கில் சார். 40 ஸ்பீட்லேயும் 50 கிலோ போகுது சார். ஆமாங்க சார். நல்லா இருக்கு சார் வண்டி. நல்லா இருக்கு சார். கிளச் பாயிண்ட்ல கொஞ்சம் சொதப்பிட்டு இல்லை, அது யூஸ்ஃபுல் தான் சார். ஏன்னா அந்த வண்டி ஓட்டி தான் கொஞ்சம் இந்த வண்டி ஒரு 2 days ஓட்டன்னு வச்சுக்கோ. நார்மலா ஒன் டே போதும். இந்த மாதிரி அழுத்தினா கூட டிரைவ் போகல சார். அது இப்போ லைட்டாக தான் அழுத்திருக்கேன்.
இந்த பெரிய அது என்ன சார் சொல்லுவாங்க புக்காட்டி அந்த கார் நான் ஓட்டினது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு லோ எண்ட் டார்க்லேருந்து இதுவும் அதே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தனி ஒரு ஃபீல் வந்து உண்மைதான் சார். ஸ்டேரிங் கூட நல்லா ஸ்டேரிங் கூட திருப்பினா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. தாடிக்கு போனேன். கிளச்சு யூஸ் ஆகிடுச்சு இல்லைங்க சார், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாற்றி ஓட்டுறோம் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அது போன பண்ணி கொஞ்சம் தெரியும். சர்வீஸில் போய்ட்டு வரும்போது உங்களுக்கு நார்மல் ஆகிடும் சார். இல்லை வண்டி ஓட்ட கொஞ்சம் அது தேய்மான பொருள் தான் சார். போர்த்துகல்ல சென்சர் கிட்ட பண்ணாங்க. பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நார்மல் மோட் தான் பிரச்சனை. ஸ்போர்ட் மோட் போட்டிருந்தா கொஞ்சம் சீக்கிரம் பிக்கப் ஆகிருக்கும். ஆமாங்க சார். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல்காக நார்மல் மோட்லேயே காட்டுது. மைலேஜ் எவ்வளோ சார்? மைலேஜ் மோட் பொறுத்து தான் சார். இப்போ நீங்கள் ஈக்கோ மோட்டில் போகிறீங்க அப்படின்னா மைலேஜ் 22 அபோவே வரும். இதே நீங்கள் நார்மல் மோட்னா உங்களுக்கு 18 அந்த இது தான் சார். அதுலேயும் ஈக்கோ இது ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் நம்மளுக்கு 16 அதுதான் சார். ஏன்னா பிக்கப் அதிகமாகிடுதுல்ல. பிக்கப் ஆகும். இருந்தாலும் ஹைவேல ஈக்கோ மோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரோல் இருக்கிற விலைக்கு உண்மைதான் சார். இல்லை அந்த ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு செட் ஆகாது. பட் நார்மல் ட்ரைவ் பண்ணுறவங்க நல்லா இருந்துச்சு. எனக்கு நார்மல் டிரைவிங் மாதிரி இல்லை சார், ஸ்போர்ட்ஸ் ஃபீல் ஆகுது சார். ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னங்க? இல்லைண்ணா இந்த வீக்கெண்டு தானே இருக்கும். ஆமாண்ணா இப்போ தான் காட்டின்னு தானே இருக்கேன். இப்போதைக்கு டெஸ்ட் எழுதுருவேன். இல்லைண்ணா ஆமாம் கையை தான் அதை காட்டினேன். அதை முடிஞ்சிச்சு. செங்கத்துலேருந்து இப்போ கிளம்ப போகிறேண்ணா. என்னாச்சுண்ணா? ஓஹோ இல்லைண்ணா. ஆமாங்க சார். சீட் அப் அண்ட் டவுன் பண்ணி சீட் இதில் வந்து ஹைட் பண்ணிக்கலாம் சார். இப்போ ஆக்சுவலி நம்ம எடுக்கிற வண்டியில் உங்களுக்கு ஹைட் அவருடைய ஹைட்டுக்கு சீட் ஆமாங்க சார். ஆனால் அவருடைய ஹைட்டு எனக்கு கம்ஃபர்டபுள் தான் இருக்கு. அந்த சீட் அட்ஜஸ்ட் நீங்கள் ஹைட் அதிகம் சார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏற்றும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க சார் டிரைவர், அதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்போ லிமிடெட் எடிஷன் கொடுத்துருக்காங்க சார். அதுலேயும் விட்டுருக்காங்க. சரி அது வாங்கலாம்னு சொன்னால் ஆர்டிஓவில் இல்லை ஆர்டிஓவில் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்க்கு ஆனால் கண்டிப்பாக அது வாங்குறதுக்கு மைண்ட் இல்லை சார். இல்லை சார் ஆக்சுவலி அதுவும் இதுவும் ஒரே இதுதான் சார். இப்போ நம்ம இந்த ஆஃபர் பண்ணி வந்து இந்த ப்ரைஸ் எடுக்கிறதுக்கும் அது நீங்கள் ஆஃபர் பண்ணாமல் அந்த ப்ரைஸ் எடுக்கிறதுக்கும் ரெண்டும் ஒரே ப்ரைஸ். ஆனால் அதில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். ஸோ சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரையும் உங்களுக்கு டாப் எண்ட் வந்துடுது. அதில் என்ன பிளாக் மேலே பிளாக் இருக்கும். அதாவது RX T-யோட இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டு சார். பட் இசட் எதிர்பார்த்துட்டு அதுக்கு போகும்போது கொஞ்சம் ஃப்ளாக் இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூ. இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த 3 டிரைவிங் மோட்ஸ், அந்த 3 டிரைவிங் மோட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போதே டிரைவருக்கு நல்லாவே ஃபீல் ஆகும் எந்தெந்த மோட்டில் எப்படி இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. அண்ட் அதே மாதிரி இதில் டாப் மாடல்ஸில் LED லேம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பியூர் விஷன் LED லைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நைட் டிரைவிங் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக டிஜிட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல்ஸில் ரெனால்ட் ட்ரைபரில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கைஸ் கிடைக்கும். ஆனால் மிட் வேரியன்ட்ல
வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பின்னாடி ரியர் லுக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஸ்போர்ட்டியாக இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல பேக்கேஜ் தான். இருந்தாலும் இதுலயும் ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டிரைவர் சைடில் இருக்கிற சீட் பெல்ட். கைஸ் நீங்கள் டிரைவர் சைடில் உட்காந்துட்டு அந்த சீட் பெல்ட்டை இழுத்து டக்குன்னு போட முடியாது. ஏன்னாக்கா சென்ட்ரல் கன்சோலில் இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இடிக்கும். ஸோ ரெனால் கைகர் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரெண்டாவது கிளச் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் லாங் ட்ராவலாக இருக்கு. ரொம்பவும் உள்ள ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஆனால் கிளச் வியர் அண்ட் டியர் ஆக ஆக கிளச் லூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மற்றபடி எனக்கு இதில் எந்த ஒரு குறையும் தெரியல கைஸ். எனக்கு ஒரு வாட்டி டிரைவ் பண்ணிட்டு இதில் என்னென்ன குறை இருக்குன்னு என்னால் டக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவல் தான் கைஸ். ரெனால்டோடைய சஸ்பென்ஷன் ரொம்பவும் சூப்பராக இருக்கு. ஸோ ரெனால் டிரைவில் எந்த அளவுக்கு சஸ்பென்ஷனுடைய கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணணும் அதே அளவுக்கான கம்ஃபர்ட் இந்த ரெனால் கைகர்லையும் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் கூடிய சீக்கிரத்திலேயே நிசான் மேக்னெட் வெர்சஸ் ரெனால் கைகருடைய கம்பேரிசன் ரிவ்யூ போடுறேன். ஸோ யாரெல்லாம் இந்த கம்பேரிசன் வீடியோ வேணும்னு விரும்புறீங்களோ நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மினிமம் ஒரு 5 பேர் மேக்ஸிமம் இல்லை ஒரு 10 பேர் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டு கார்களுடைய கம்பேரிசன் ரிவ்யூ நான் தெளிவாக இன்ச் பை இன்ச் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இந்த காரை நம்ம வாங்கலாமான்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஓகே கைஸ், அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.